கோகுல்ராஜ் கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளிகள் வெளியே உள்ளனர் என்று குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ள யுவராஜ் என்பவரின் தாயார் புகார் தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் கடந்த 2015ஆம் ஆண்டில் கோகுல்ராஜ் கொலை வழக்கில் நிரபராதி தண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் உண்மையான குற்றவாளிகள் இன்னும் வெளியில் இருப்பதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள யுவராஜின் தாயார் ரத்தினம் மற்றும் வழக்கறிஞர் கணேஷ்குமார் செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர். மறைந்த டிஎஸ்பி விஷ்ணுபிரியாவின் தற்கொலைக்கு அப்போதைய எஸ்பி செந்தில்குமார் உள்ளிட்ட அதிகாரிகளின் அழுத்தமே காரணம் என குற்றம் சாட்டியதோடு இதுகுறித்து உரிய விசாரணை நடத்த கோரி நாமக்கல் நீதிமன்றத்தில் தனிநபர் புகார் மனு தாக்கல் செய்துள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டனர். 10 வருஷத்துக்கு மேலாகி போச்சு. எங்கள் பிள்ளைங்க எந்த குற்றமுமே நிரூபிக்காம தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த காரணம் கோர்ட்டும் சட்டத்தையும் மதிக்கிறதுனால தான். ஏன்னா எங்கள் விவசாய பிள்ளைங்க அராஜகம் பண்ண மாட்டாங்க. எங்களுடைய பொறுமை, படியளக்கிற வம்சத்தில் பிறந்த நாங்கள் எந்த தவறுமே செய்ய மாட்டோம். அதனால தான் புருஷனை பிரிஞ்ச பொண்டாட்டியும் அப்பா அம்மாவை பிரிஞ்ச பிள்ளைங்களும் கல்யாணம் ஆகாத பசங்களும் குழந்தைங்கள நடுத்தெருவில் விட்டுட்டு எங்கள் பிள்ளைங்க 10 வருஷமாக நீதிபதிங்க தன்னுடைய ஒரு அதிக பிரயோகம் பண்ணி கொடுத்த தீர்ப்புக்கு எங்கள் பிள்ளைங்க கட்டுப்பட்டு என்னைக்கும் நீதி ஜெயிக்கும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோட எங்கள் பிள்ளைங்க தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்காங்க. அதை மீண்டும் விசாரிக்கணும். அதில் இருக்கிற எஸ்பி இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் டாக்குமெண்ட்டெல்லாம் நிறைய மேனிபுலேட் பண்ணியிருக்காங்க. ஏன் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ விஷ்ணுபிரியா கேஸை யுவராஜுக்கு வெளியிட்டோம்னா விஷ்ணுபிரியா கேஸு மறைச்ச உண்மைகள், யுவராஜ் கேஸில் மறைச்ச சம்பவங்கள் அனைத்துமே வெளியே வந்துடும். அதனால் அதில் அவங்களுடைய அதிகார துஷ்பிரயோகம் பண்ண அதிகாரிகளுக்கெல்லாம் எதிர்காலத்தில் பிரச்சனை வருங்கிறதுனால அவங்க இப்போ அந்த கேஸை மறைச்சாங்க. சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் பண்ணிவிட்டு அந்த அம்மா எப்படி இறந்தாங்கன்னே தெரிலங்கிற மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதையே அது இப்போ யுவராஜ் அவங்களுக்கு ஒரு மதுரையில் நம்ம ஃபைல் பண்ணியிருக்கோம். அந்த பெட்டிஷனுக்கு இன்னும் ரெஸ்பான்ஸ் எதுவுமே இன்னும் ஹியரிங்கே வரல. அது பாப்பா மகன் மேலே அவர் ஐயா மேலே ஃபைல் பண்ணியிருக்க ஒரு பெட்டிஷனு. அவரும் என்னென்ன அவர் சம்மந்தமாக என்னென்ன ஆவணங்கள்லாம் மேனிபுலேட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணாரோ, எப்படி ஹெல்ப் பண்ணார் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படிங்கிறதுக்கு அவர் கைடில் யுவராஜோட வழக்கில் சிபிஐ விசாரணை காரணமாக கடந்த ஒரு வாரமாக செந்தில் பாலாஜி பதட்டத்தில் இருப்பதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கரூரில் நடைபெற்ற அதிமுக பாஜக கூட்டணி ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை, அமைச்சர் செந்தில் பாலாஜி நாளை சிபிஐ விசாரணைக்கு செல்ல இருப்பதால் கடந்த ஒரு வாரமாக பதற்றத்தில் இருப்பதாக குறிப்பிட்டார். மேலும் கரூரில் திமுகவினர் வாக்காளர்களை அடைத்து வைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் இதுகுறித்து தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்துள்ளதாகவும் தெரிவித்த அவர், தேர்தல் நேரத்தில் மட்டும் தமிழகம் வரும் ராகுல் காந்தியை டூரிஸ்ட் என விமர்சித்தார். எங்கேயாச்சும் விஜயபாஸ்கர் போய் நான் தான் ஃபர்ஸ்ட் போனேன், நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொன்னாரா? காப்பாற்றுவதற்காக இவர்கள் எல்லாம் பாடுபட்ட பொழுது விளம்பரம் செய்து கொண்டிருந்த செந்தில் பாலாஜி, சரி 10 ரூபாய் பாலாஜி என்று சொன்ன பிறகு செருப்பு எங்கிருந்து வந்துச்சு? கரூர்ல தானே வந்துச்சு. அதன் பிறகு செந்தில் பாலாஜியினுடைய நடவடிக்கை முன்னும் பின்பும். இவங்க போய் எனக்கு பர்மிஷன் கேட்கிறாங்க. விஜய் அவங்க கட்சியில சம்பந்தம் இல்லாத இடத்துல இங்க கொடுக்கறாங்க. அதுல திமுகவினுடைய முன்னாள் அமைச்சருக்கு சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அதனால செந்தில் பாலாஜி அவர்களை கண்டிப்பா சிபிஐ விசாரணை பண்ணணும். நாளைக்கு போறாரு. ஆனா ஒரு வாரமா பதறிட்டு இருக்காரு. எனக்கு தெரியல, ஒரு வாரமா ரொம்ப பதறாரு. பத்திரிகையாளர் நீங்க கேள்வி கேட்டா சலன் உங்க மேல பாயறாரு. நீங்க ஏதாச்சும் இந்த மாதிரி கேள்வி கேட்டா மூஞ்சியை ஒரு மாதிரி வச்சுக்கிறாரு. அதனால சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வரட்டும், உண்மை வெளியே வரட்டும். பாஜக அதிமுக கூட்டணியில் விஜய் இணைந்தால் அரசியல் எதிர்காலம் பாதிக்கும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், நடிகர் விஜய் பாஜக அதிமுக கூட்டணியில் இணைந்தால் அவருக்கு மக்கள் ஆதரவு இருக்காது என்றும் அது திமுக கூட்டணிக்கே சாதகமாக அமையும் என்றும் கருத்து தெரிவித்தார். மேலும் இடதுசாரிகளுக்கான தொகுதிகளை குறைக்காமல் காங்கிரசுக்கு தேவையான கூடுதல் இடங்களை வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அவர் தனித்து ஆட்சி அமைப்பார் என்கிற முறையில தான் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களே தவிர, அவர் இன்னொருத்தோட போய் சேர்ந்துருவாருன்னா அவருக்கு ஆதரவு இருக்கிறவங்க கூட அப்படியே ஆதரவா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது, அந்த கட்சியில கூட்டத்துக்கு போறவங்க பூரா கட்சிக்காரவங்க கிடையாது. ஒரு நடிகர் என்கிற முறையில் அவரை பார்ப்பதற்காக கூடுகிற கூட்டம் அது. மற்றபடி 26 பேரவை தேர்தல் முடிந்ததற்கு பிறகுதான் அவருக்கு உண்மையிலேயே அரசியல் ரீதியாக என்ன பலம் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அவரும் அப்பதான் அறிஞ்சிக்க முடியும். அதனால அவர் அங்க போய் சேர்ந்தாருன்னா அவர் முதலமைச்சர் என்பதற்கான வாய்ப்பே கிடையாது. அதிமுக பிஜேபி அது இல்ல, அதை பத்தி எல்லாம் பேச வேணாம். அது ஒரு என்ன சொல்றது, கருத்து திணிப்பு. அது சுடுகாடு வசதி வேண்டி புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்த கிராம மக்கள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக எச்சரிக்கை விடுத்தனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் அக்கல்நாயக்கன்பட்டி மற்றும் புதுப்பட்டி கிராமங்களில் வசிக்கும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினருக்கு நிரந்தர சுடுகாடு அமைத்து தரக்கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அதிகாரிகள் வாக்குறுதி அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் உடனடியாக இடம் ஒதுக்காவிட்டால் வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அப்பகுதி மக்கள் சார்பில் வழக்கறிஞர் ஜஸ்டின் தெரிவித்துள்ளார். அதற்கு பல்வேறு தரப்பில் ஏற்கனவே பல புகார் மனு கொடுத்துருக்கோம். அந்த கிராம சார்பாக இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. உடனடியாக அவங்களுக்கு நிரந்தரமாக அதே இடத்த அவங்களுக்கு சுடுகாடாக மாற்றி தரணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கலெக்டரை சந்தித்து புகார் கொடுக்க வந்திருக்கிறோம். ஒருவேளை அந்த நடவடிக்கை உடனடியாக எடுக்கலைன்னா அதை சுற்றியுள்ள கிராமங்கள் அனைத்தும் தேர்தலை புறக்கணிக்கிறதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதே மாதிரியே பள்ளத்துப்பட்டி கிராமத்திலேயே பொது இடத்தை தனிநபர் ஆக்கிரமிப்பு பண்ணி கட்டணம் கட்டியிருக்காரு. அதையும் அது குறித்து அந்த மக்கள் சொல்லியிருக்காங்க, மனு கொடுத்துருக்காங்க. பல தடவை நடவடிக்கை எடுக்கலை. அந்த கிராம மக்களும் அந்த முடிவு எடுக்கிறதுக்கான முயற்சிகளை இதுவரைக்கும் கூட்டம் கூடி முடிவு எடுத்திருக்காங்க. கட்டாயம் உடனடியாக ஒரு வாரத்துக்குள்ள முடிவெடுக்கலைன்னா தேர்தலை புறக்கணிக்கிறது என்பது முடிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் தமிழ்நாட்டில் 2106 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் விதிமீறல்கள் தொடர்பாக கடந்த 12 மணி நேரத்தில் ரூபாய் 1.2 கோடி மதிப்பிலான ரொக்கம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். உங்க மூலமா எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள், அவங்களுடைய நேம் அண்ட் போலிங் ஸ்டேஷன் நம்பர்ஸ் எல்லா வாக்காளர்கள் போய் அவங்க செக் பண்ணி, இட் இஸ் பெட்டர் டு செக் அண்ட் கீப் ரெடி. நம்ம பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, ஏதோ ஹெல்ப் வேணும்னா கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அதே போல் நம்ம எல்லா டிஇஓஸ்க்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். எல்லா இடத்துலையும் அஷ்யூர்ட் மினிமம் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் இஎம்எஃப்ஸ் ரெண்டுமே அவங்க ரெடி பண்ணணும். ஸோ தட் our officers, our voters have a good voting experience. அதே போல் நம்ம நிறைய கமிஷனுடைய புது இனிஷியேட்டிவ்ஸ் இருக்குது. நீங்கள் எல்லாம் நல்லா விழிப்புணர்வு கொடுத்துருக்காங்க. சில இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம ஓட்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த மொபைல் ஃபோன்ஸ் போலிங் ஸ்டேஷன் வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம், அங்கே ஃபெசிலிட்டேட் பண்ணுவோம் நம்ம ஓட்டர்ஸ்க்கு. அதே மாதிரி வெயில் காலத்திலே to ensure drinking water and shades and all also நம்ம டிஇஓஸ் எல்லாம் ஃபெசிலிட்டிஸ் பண்ணுவாங்க. மற்ற இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம கேண்டிடேட்ஸ்க்காக பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்காக நம்ம போக சென்சிட்டைஸ் பண்ணுவோம். உலகக்கோப்பையை வென்ற தமிழக வீரர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் வாழ்த்து தெரிவித்தார். அண்மையில் நடைபெற்ற T20 உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணியில் இடம்பெற்ற தமிழக வீரர்கள் வருண் சக்கரவர்த்தி மற்றும் வாஷிங்டன் சுந்தர் ஆகியோரை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் அழைத்து கௌரவித்தார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள முதல்வரின் முகாம் அலுவலகத்தில் நடந்த இந்த சந்திப்பில் வீரர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கப்பட்டது. பதிலுக்கு வீரர்கள் முதலமைச்சருக்கு இந்திய அணியின் ஜெர்சியை பரிசளித்தனர். இந்நிகழ்வின் போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உடனிருந்தார். மேற்கு வங்கத்தை போன்று அதிகாரிகளை மாற்றும் வேலையை தேர்தல் ஆணையம் தமிழகத்தில் செய்ய முடியாது. ஏனெனில் முதலமைச்சர் ஏற்கனவே ஜனநாயக முறையில் அதிகாரிகளை மாற்றி அமைத்துவிட்டார் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், நடிகர் விஜய் என்டிஏ கூட்டணிக்கு சென்றால் இந்தியா கூட்டணி கூடுதலாக 10 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும், தேர்தல் தேதிகளை மோடியும் அமித்ஷாவும் தான் முடிவு செய்கிறார்கள் என்றும் காரசாரமாக குற்றம் சாட்டினார். நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ விவரம் இல்லாதவங்களா? அவ்வளோ இன்னும் நாடகம், எவ்வளோ பேச்சு, அதெல்லாம் பார்ப்பாங்கல்ல. அவரே சொல்லியிருக்காரு, ஐடியாலஜிக்கல் எனிமி. தமிழ் என்ன சொல்லியிருக்காரு சொல்லுங்கள் சார், பத்திரிகையாளர் நீங்கள் தானே சொல்லணும். கொள்கை எதிரி, கொள்கை எதிரி, கொள்கை எதிரிக்கிட்ட போய் எப்படி போக முடியும்? கேட்பாங்களா? நேற்று வரைக்கும் கொள்கை எதிரின்ட்டு நீங்கள் போகிறீங்களா? கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? இது தமிழ்நாட்டு மக்கள்லாம் அவ்வளோ விவரம் இல்லாதவங்களா? ஏங்க இன்னும் சொல்லி அந்த வாயில வார்த்தை வந்து கூட இன்னும் ஆறாம இருக்கு, கொள்கை எதிரி எப்படி போவாங்க? அதெல்லாம் போக மாட்டாங்க. கூட்டணி ஒருவேளை அமைச்ச கூட்டணி அமைஞ்சதுன்னா திமுகவோட நிலைப்பாடு 10 தொகுதி இன்னும் கூடுதலாக வெற்றி பெறுவோம். 210 இன்னும் 220 வெற்றி பெறுவோம். சென்னையில் உள்ள 16 தொகுதிகளில் மொத்தம் 28.30 லட்சம் வாக்காளர்கள் உள்ள நிலையில் 785 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவையாக கண்டறியப்பட்டுள்ளது என்று மாவட்ட தேர்தல் அலுவலர் குமரகுருபரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தேர்தல் பணிகளுக்காக 48 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், அமைதி பெற சுவிதா இணையதளத்தை பயன்படுத்தலாம் என்றும் அறிவுறுத்தினார்.
மேலும் விழிப்புணர்வு பணிகள் காரணமாக இந்த முறை சென்னையில் வாக்குப்பதிவு 75 முதல் 80% வரை உயரும் என்று எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார். அதே மாதிரி ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம், அது ஒரு 48 டீம்ஸ், ஒரு தொகுதிக்கு 3ன்ற மாதிரி போட்டிருக்கோம். அவங்க ஃபிக்ஸட் பிளேஸில் இருப்பாங்க. இந்த ஃப்ளையிங் ஸ்குவாட் மூவிங்லேயே இருப்பாங்க. எஸ்எஸ்டி வந்து ஃபிக்ஸ்டாக இருப்பாங்க. வீடியோ சர்வேலன்ஸ் டீம் ஒரு தொகுதிக்கு 1 போட்டிருக்கோம். அவங்க வேலை வந்து இந்த ப்ரொசெஷன், இந்த தேர்தல் கூட்டங்கள், பிரச்சாரங்களை கண்காணித்து ஷூட் பண்ணுவாங்க. அது வந்து வியூவிங் டீமுக்கு வரும். வியூவிங் டீம் அதை பார்த்துட்டு உள்ள கொடிகள் எண்ணிக்கை, அந்த உடைய வேட்பாளருடைய செலவு எவ்வளோ பண்ணுறாங்கன்றதுக்காக கண்காணிப்பாங்க. அந்த எக்ஸ்பென்ஸை புக் பண்ணுறதுக்கு அதை பார்வையிடுவாங்க. கட்டுப்பாட்டு அறை இங்கே வச்சுருக்கிறோம். ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்கோம், 1800-425-7012. அது கிரவுண்ட் ஃப்ளோரில் இயங்குது. கண்ட்ரோல் ரூமில் வந்து 1800-425-7012. இட்ஸ் டோல் ஃப்ரீ நம்பர். ஆமாம், 24/7 ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுவாங்க. எனிபடி கேன் கால். அதே மாதிரி சி விஜில் மொபைல் அப்ளிகேஷன், இண்டிவிஜுவல்ஸு அவங்க ஃபோனில் ஏதாவது வயலேஷன்ஸை பார்த்தாங்கன்னா அதை ரெக்கார்ட் பண்ணி மொபைல் அப்ளிகேஷனில் ஏற்றினாங்கன்னா அது கண்ட்ரோல் ரூமுக்கு வந்துடும். உடனே ஃப்ளையிங் ஸ்குவாடை இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க வித்தின் 100 மினிட்ஸில் அதை சால்வ் பண்ணணும். அந்த ஆப் ரெடியாக இருக்குது, சி விஜில் மொபைல் ஆப். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.